ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சிங்கப்பூருக்கு போகிறேன், மதுரை டு சிங்கப்பூர். எதுக்காண்டி போகிறேன்னா, என் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு போகிறேன். நான் வந்து பெரியார்லேருந்து ஆட்டோ ஏறி போனோம். பஸ்ஸும் இருக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்படியே ஆட்டோ விட்டு இறங்கி அப்புறம் உள்ளே போயிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு, போர்டிங் பாஸ் வாங்கிட்டு, இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, அப்படியே மேலே செக்யூரிட்டி கிளியர் பண்ணிவிட்டு போய் உட்காந்து சும்மா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காண்டி கிளிக் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் லைட்டாக பசிச்சிச்சுன்னு சாண்ட்விச் வாங்கினா சரியான காரம். அப்புறம் காரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே போர்டிங் போட்டாங்களா, அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நான் ஏற்கனவே ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சிங்கப்பூர் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச அளவு எங்கெங்கே நான் போகிறேனோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்கமிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். அப்படியே ஃப்ளைட்டை ஒரு டச் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. என்னோடய சீட் வந்து 21A கொடுத்துருந்தாங்க, விண்டோ சீட். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ளைட்டு சுற்றிட்டு அப்புறம் டக்குன்னு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. நான் வந்த ஃப்ளைட்டு அப்படியே என்ன தான் செகண்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும் டேக் ஆஃப் அப்போ மட்டும் அப்படியே கிளம்பிடும். அப்படியே ஸ்மூத்தாக டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. செம்ம போர் அடிச்சிச்சு 4 ஹவர்ஸும். நல்லா பாட்டு ஏற்றி வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போனோம். அப்படியே வியூ எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. கீழே இருக்கிற வியூ நம்ம நடந்து போகிறத நம்ம வந்து பறந்துகிட்டே பார்க்குறோம். அது வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டக்குன்னு ஆகிட்டு அப்புறம் க்ளவுட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப க்ளவுட்ஸ் அவ்வளோவா இல்லை. செகண்ட் டைம் போகிறப்ப க்ளவுட்ஸ்லாம் அப்படியே நல்லா இருந்துச்சு. அப்படியே சீ கிட்ட வந்தாச்சு. லேண்டு இந்தியா இது பண்ணோன்னே அப்புறம் ஃபுல்லாக சீ தான். அப்புறம் லைட் பசி எடுத்துச்சு. அப்புறம் டீ கேப்பச்சினோ கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே தான், ஓகே. அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். நல்லா பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். லேண்டு கூட சீக்கிரம் ஆகிடலாம். ஆனால் அவங்க சுற்றி நம்மளை போய் நிப்பாட்டுறதுக்குள்ளே 1/2 மணி நேரம் ஆயிடும். கரெக்டாக 4 மணி நேரம் மதுரை டு சிங்கப்பூர். லேண்டும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நிறைய குட்டீஸ்ங்கெல்லாம் ஃப்ளைட்டில் இருந்திருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவில் இந்தியாவில் நேவல் இமிக்ரேஷன் போகிறப்ப இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. சிங்கப்பூர் இதனால தான் பெஸ்ட்டு ஏர்போர்ட் போல். அப்புறம் எல்லாருக்கும் ஒய்ஃபை பார்க்க வரப்போ ரோஸ் இது தான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் மாமா வந்து பபுள் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, என் ஃபேவரட். இங்கே அப்படியே ஒரு மேண்டிட்டரி ஏர்போர்ட் கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே டாக்ஸி எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ சிங்கப்பூர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வீடியோ போடுறேன். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்யூ ஃபார்